Hello friends, welcome to 𝘽𝙤𝙤𝙧𝙮. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பேட்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்ச பேட்டரிலாம் லெட் ஆசிட் பேட்டரி, அதை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். இன்னும் சொல்லப்போனால் லித்தியம் அயன் பேட்டரி கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேட்டரி ஃப்யூச்சரில் ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய பேட்டரியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் கரண்ட்டே இல்லாமல் தான் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன், நிக்கோலா டெஸ்லா சயின்டிஸ்ட்லாம் ஏசிடிசிங்கிற கரண்ட்டை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தாங்க. அப்படி அந்த எலக்ட்ரிசிட்டியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டரியையும் கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்ச அந்த பேட்டரியில் மேக்ஸிமம் அதோட டிஸ்போசல் கெமிக்கல் ரியாக்ஷனாக, அதாவது ஒரு ஆசிடாக தான் லீக் ஆகும். அது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு அவ்வளோ சேஃப் கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த பயோ பேட்டரி 100% இந்த மாதிரி டிஸ்போசல் இல்லாதது. இதோட டிஸ்போசலே வாட்டர் தான். இப்போ வாங்க பயோ பேட்டரிலாம் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக எல்லா பேட்டரி போல் இதுவும் ஒரு எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ் தான். ஆனால் ஆர்கானிக் காம்பவுண்டை யூஸ் பண்ணி ஒரு எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் பயோ பேட்டரி. அப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் என்னங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல உள்ள ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸே நம்ம யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்களா? எஸ், இது பாசிபிள் தான். ஒரு என்சைம் இருக்குல்ல, அது நம்ம உடம்புல இருக்க ஹியூமன் பிளட்டில் உள்ள குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணோம். அப்படி பிரேக் டவுன் பண்ணி எலக்ட்ரானும் ப்ரோட்டானையும் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த எலக்ட்ரானையும் ப்ரோட்டானையும் யூஸ் பண்ணி தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க பயோ பேட்டரியோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி பார்க்கலாம். மற்ற பேட்டரியோட கம்பேர் பண்ணும்போது இந்த பேட்டரிலையும் ஆனோடு, கேத்தோடு, செப்பரேட்டர், எலக்ட்ரோலைட்லாம் இருக்கும். இந்த ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் ஏரியாவில் இருக்கும், கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் ஏரியாவில் இருக்கும். இந்த ஆனோடு என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரானை ஃப்ளோ இன் பண்ணோம், அதே கேத்தோடு ஃப்ளோ அவுட் பண்ணோம். இந்த ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவில் எலக்ட்ரோலைட்டை செப்பரேட்டரில் கண்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு நார்மலாகவே ஒரு டவுட் வரும், ஆனோடு கேத்தோடு இருக்குது, இந்த செப்பரேட்டர் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ ஒரு பேட்டரியில் ஆனோடு கேத்தோடு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி அந்த சர்க்யூட் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகத்தான் ஒரு எலக்ட்ரோலைட்டை கேத்தோடில் கண்டெயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பேட்டரியோட ஆனோடில் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது. இப்போ அந்த குளுக்கோஸு ப்ரோக் டவுன் ஆகி ப்ரோட்டானும் எலக்ட்ரானையும் ப்ரொடியூஸ் பண்ணுது, அலாங் வித் குளுக்கோனோ எலக்ட்ரான். இப்போ இந்த ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் எலக்ட்ரோலைட் மூலியமாக ட்ராவல் ஆகும். அப்போ இந்த செப்பரேட்டர் இந்த எலக்ட்ரானை டேரெக்டாக மீடியேட்டருக்கு சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேத்தோடுக்கு அனுப்புது. ஆனால் இந்த ப்ரோட்டானை டேரெக்டாக கேத்தோடு சைட் ஆஃப் த பேட்டரிக்கும் அனுப்பிடுது. அப்புறம் அந்த கேத்தோடில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷனில் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் அதோட இந்த ஆக்சிஜன் கேஸையும் அடிஷ்னலாக யூஸ் பண்ணி வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ வாங்க இதோட அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம். இப்போ மற்ற பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இந்த பேட்டரியில் சார்ஜ் ஏறக்கூடிய ஸ்பீடு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்புறம் இந்த பயோ பேட்டரிக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸே குளுக்கோஸாக இருக்கனால இதனால் நம்மளுக்கு எந்த பொல்யூஷனும் வராது. அப்புறம் அந்த பேட்டரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸும் நம்மள்ட்ட அதிகமாகவே இருக்குது. இப்போ வாங்க இந்த பேட்டரியோட டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பார்க்கலாம். இந்த பேட்டரியை மற்ற பேட்டரியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கொடுக்குற சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படியே ஸ்டோர் ஆகும் அப்படிலாம் அது இல்லை. அப்புறம் இந்த பேட்டரியை நம்ம லாங் டேர்ம் யூசேஜுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கலும் இருக்குது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இப்போ ரிசர்ச்சர்ஸ்லாம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வாங்க இதோட அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். சோனி கம்பெனி ஒரு MP3 பிளேயர் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஒரு 50 mW பவர் அவுட்புட் பவர் தரக்கூடிய ஒரு பயோ பேட்டரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய இந்த வருஷத்தில் சோனி இந்த பேட்டரிஸ்லாம் மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹியூமன் பிளட்லேயே இதுக்கு தேவையான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி குளுக்கோஸ் இருக்கனால இந்த பேட்டரியை நம்ம மெடிக்கல் பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் மேக்கர், இன்சுலின் பம்ப், அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம இந்த பேட்டரியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. இதே போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.